வீடு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம அர்ஜுனுக்கு பொண்ணு எடுக்க தகுந்த வீடு மாதிரி இல்லையே இது. இங்க பாரு, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதா இருந்தா உள்ள போலாம். தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு பிரச்சனை கிளப்பி விடுறதா இருந்தோம்னா வீட்டுக்கே போயிடலாம் சொல்லிட்டேன். எப்பா என்னப்பா ஒரு 2 வார்த்தை கூட பேசக்கூடாதுங்கிறியா? அப்ப என்ன? 2 வார்த்தை இல்ல, ஒரு வார்த்தை இல்ல, அரை வார்த்தை கூட பேசக்கூடாது. அமைதியா இருக்கிறதா இருந்தா உள்ள வா, இல்லைன்னா பேசாம வீட்டை பார்க்க கிளம்பு. அம்மா என்னம்மா இவர்தான் இப்படி சொல்றான்னு பார்த்தா நீயும் சேர்ந்துக்கிட்டு பேசாம இருக்க. ஏண்டி உன் அண்ணன் கண்ணுக்கு அந்த துட்டு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, புரியுதா? பொண்ணு எப்படி இருப்பா, வீடு எப்படி இருக்குன்னா அவன் பார்க்க மாட்டான். ஏய் அர்ஜுன் வரியா? என்ன எவ்வளவு நேரம்டா அங்கே நிப்ப? அவன் வருவான், நீ உள்ள வாடி. என்னங்க போலாமா? எப்படி இந்த நகை, இந்த நெத்திச்சூடி எல்லாம் எனக்கு எப்படி இருக்கு? சகிக்கல, எல்லாத்தையும் கவரிங்ல போட்டு வந்து மானத்தை வாங்கு, சீக்கிரமா உள்ள வா. இந்த மனுஷனுக்கு எடுத்தும் தர மாட்டாரு, நம்ம ஏதாவது போட்டாலும் பிடிக்காத. ஏய் அர்ஜுன் வாடா சீக்கிரமா, நம்ம சேர்ந்து போலாம், அப்பதான் உன் அக்கான்னு தெரியும் எல்லாருக்கும். எட்டி நீ வர்றியா என்ன? நான் வந்துட்டேன். வணக்கம்மா வாங்க. வணக்கம் வணக்கம். உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? எங்க வீட்டுல மொத்தம் 3 பிள்ளைங்க, ஒரு பையன். உங்க வீட்டுல? அப்போ மூத்த பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஆமாம்மா. பொண்ணு பேரு ஸ்ருதி. பொண்ணு பேரு ஸ்ருதி 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறா, நல்ல கம்பெனில வேலை பார்க்குறா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போவா. இதானே? இது எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓ அப்படியா? இதுதான் எல்லாமே அதுல எழுதிதானே இருக்கு, அப்புறம் என்ன புதுசா கத்துக்கிடுறதுக்கு? சரி எங்க பொண்ணை காணோம்? மாப்பிள்ளை காணுமே. தேவைதான் உனக்கு? அவங்க கிட்ட பொண்ணை காட்டான்னு கேட்டில, அதான் உன்கிட்ட மாப்பிள்ளை காணும்னு கேட்காங்க. எங்கடி போனா உன் மகன்? அவன் மாப்பிள்ளை கத்துல கொஞ்சம் லேட்டா தான் வருவான். இப்ப என்னவா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண கூடாதோ? இருந்தாலும் உங்க அட்டகாசத்துக்கெல்லாம் ஒரு அளவில்லாம போச்சுடி. சும்மா இருங்க கொஞ்ச நேரம், வந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாம. சி, இதுக்கு தான் கொஞ்சம் படிச்ச ஆள கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா ஆமா, நான் இங்க போய் தான் இங்க இருக்கேன். இல்லன்னு வை, அவ்வளவுதான். படிச்சவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரி விடு. டேய் உனக்குள்ள வர்றதுக்கு முடி நேரமாடா. அதெல்லாம் ஒரு கெத்து, கண்டுக்கிடாத. இவர்தான் மாப்பிள்ளையா? ஆமாங்க. யோ வாய் இருக்குன்னு ஒண்ணுலாம் பேசிட்டு இருக்க கூடாது, அமைதியா இரு. இங்க பேசுற ஆளு நான் மட்டும்தான் சொல்லிட்டேன். அதானே, உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்க முடியுமா? பேசி தோல. ஆமா ஆமா, இவன் தான் என் பையன். மாசத்துக்கு 12,000 ரூபாய் வாங்குறான் சம்பளம். ஏம்மா 14 தான்? 12,000 ரூபாயில எக்ஸ்ட்ரா கூட கொஞ்ச நேரம் வரும். என்ன செய்ய, இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கணும்ட்டு இருக்கு போல. சரி சரி. உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? இந்த இருக்காள்ல இவதான் என் மூத்த பொண்ணு. அவன் என் பையன், 2வது பையன். 3வது ஒரு பொண்ணு இருக்கா. என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இவனுக்கு தான் இப்ப பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். 3வது பொண்ணு படிச்சுட்டு இருக்காளா? அவ வரலையா? அவ எங்க படிக்க, சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு கிடப்பா. சரி மொத்தமா வர வேணாமன்ட்டு தான் அவளை மட்டும் வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன். எங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இந்த பலகாரம்லாம் கொடுக்க மாட்டீங்களா? வாயே பார்த்துட்டு நிக்கீங்க. ஐயோ சாரிம்மா, நான் இப்பவுமே போய் எடுத்துட்டு வர்றேன். ஏண்டி சும்மா இருக்க மாட்டேன், இங்கேயும் வந்து தீனி பண்ணார மாதிரி. இதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வர மாட்டேன். சும்மா இருமா, பொண்ணு பார்க்க வந்தாலே பச்சி சொச்சி பலகாரம்லாம் திங்கிறது வழக்கம் தான். சும்மா வேணாம் வேணான்னுட்டு, உனக்கு வேணாம்னா ஏன்ட்ட தள்ளு, நான் சாப்பிட்றேன். தின்னுக்கிட்டே போ. இந்தாம்மா, இதில் லட்டு, அப்புறமா மைசூர் பாக், அப்புறம் பால்பீடா, ஜாங்கிரி எல்லாமே இருக்கு, சாப்பிட்டுக்கோ. கொடுங்க கொடுங்க. அலையாதடி. ஆமா என்ன உங்க பொண்ணை காணோம், உள்ள இருக்க மாதிரியே தெரியல. இல்ல அவ ஆபீஸ் தான் போனா, இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுது போல. காலையிலே சொல்லிட்டு தான் போனா இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவேன்ட்டு. ஆனா என்னன்னு தெரியல, கொஞ்சம் லேட் ஆகுது. அதான் என் பையனை போக சொல்லியிருக்கேன். இப்போ போய் கேட்டுட்டு வரேன்னு தான் சொல்லியிருக்கான். கொஞ்சம் எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. என் பையனுன்னா இன்னைக்கு ஆபீஸை லீவ் விட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? முன்னக்கூட்டியே லீவ் போட்டு இருக்க வேண்டியனே. இல்ல அவ ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கா, சட்டுன்னு லீவ் எல்லாம் கேட்க முடியாது, அதனாலதான் போயிருக்கா. அது சரி. அம்மா, அட யார் இந்த குட்டப்பாவட? என்னடி நீ எதுக்கு இங்க வந்த? இல்லம்மா சும்மா தான் வந்தேன். என்ன இப்போ? ஏடி என்ன போ அங்க. என்ன யாருன்னு தானே கேட்க? இவன் என் 3வது பொண்ணு. மொத்தம் 3 பொண்ணுங்களா? 2வது பொண்ணு யாரு? கொஞ்சம் அவங்களையும் கூட்டிட்டு வந்து காட்டுங்களேன். அம்மா இந்த ஆள் என்ன இப்படி பேசுறாரு? சும்மா ரெடி. இதுக்கு தானே உன்னை அங்க நிக்க சொன்னேன். இங்க எதுக்கடி வந்தேன்? காலேஜ் விட்டு இப்ப தானேம்மா வந்தேன். டீ போட்டு தான் கேட்க தான் வந்தேன். மூஞ்சி இன்னும் பெரிய வயசாயிடுச்சு, டீ போட்டு குடிக்க தெரியல. உன் அக்கா காரி வேற இன்னும் காணும். சீக்கிரமா வர்ற என்னவே இன்னைக்கு பார்த்து இவ்வளோ லேட் ஆக்கிட்டு இருக்கா. என்ன டென்ஷன் படுத்துறதுக்கே. வாங்க. அக்கா இன்னும் வரலையா? ஏமா? ஆமாடி எனக்கு தான் தெரியும் எல்லாம். போறியா இல்லையா அங்க? என்ன அவங்க பேசாம அங்க நிக்கட்டும். நீங்க என்ன படிக்கிறீங்க? அதுக்கு இல்லைங்க. என்ன இருந்தா என்ன? உங்களை தான் கேட்க, என்ன படிக்கிறீங்க? இல்ல நான் உங்களோட சின்ன பொண்ணுதான், நீ வானே கூப்பிடலாம். ஓ அப்படியா? உன் பேர் என்ன? சரண்யா. ஓ வாட் a ஸ்வீட் நேம், சரண்யா. ஏட்டி உள்ள போன்கன்ல ஒண்ணு. என்னம்மா நீ துரத்தி விட்டுட்டே இருக்க? அவர்தான் என்னன்னு பேசணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏட்டி போடி, உன் அக்கா வராளான்னு போய் பாரு.
நீங்க வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏதாவது எடுத்துட்டு வரவா? முதல்ல எப்பதான் பொண்ணை காட்டுவீங்க? ஒரு பொண்ணு இவ்வளோ நேரமாவா ஆபீஸுக்கு போயிட்டு வரணும்? இது ஒண்ணு குடும்ப பொண்ணுக்கு சரிப்பட்டு வரலையே. என் பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு, அப்படியெல்லாம் எதுவும் நினைச்சிடாதீங்க. அவ இப்போ வந்துடுவா. அம்மா, அக்கா வந்துடுச்சு. வாமா வா. என்ன ஸ்ருதி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்ட? சாரிம்மா, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை முடிச்சு கொடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டாங்களா? இல்லைம்மா, அங்கே தான் இருக்காங்க. வா வந்து உட்காரு. என்ன டெய்லி இப்படி தான் லேட்டாக வருவியாக்கும்? அதெல்லாம் இல்லைங்க, டெய்லிலாம் அவள் லேட்டாக வர மாட்டா. இன்னைக்கு தான் ஏதோ லேட் ஆயிட்டு போல. நான் அவகிட்ட தானங்க பேசுகிறேன், நீங்கள் ஏன் இடையில வர்றீங்க? இல்லைங்க, இன்னைக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஹாய். ஹாய். நீங்க என்ன மேனேஜர் போஸ்டிங்ல இருக்கீங்களா இல்ல அதுக்கு கிளையா? மேனேஜர் போஸ்ட்ன்ட்டு ஒன்றும் கிடையாது தனியா, ஆனால் எம்டிக்கு பிஏவா நான் தான் இருக்கேன். ஓ ஓகே ஓகே. உங்க சேலரி 10,000 ரூபாய் தானே? ஆமாங்க, 10,000 ரூபாய் தான். அம்மா என்னம்மா, தரகர் இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரா எப்படி? அதான் சொல்லியாச்சுல, சொல்லியிருப்பாரு. எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ மேற்கொண்டு பேசுற விஷயத்த பேசிடுவோமா? அதுக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் சில விஷயத்த கிளாரிஃபை பண்ணணும். என்ன பண்ணணும்? கிளாரிஃபையா அப்படின்னா? அம்மா, அது கொலரிஃபை பார்த்துக்கோ. கொலரிஃபையா அப்படின்னா என்னடி? கோழி சொல்றதுன்னு அர்த்தம். ஏடி, இவ இன்னும் வீட்டுக்குள்ள நுழையில, அதுக்குள்ள கோழி சொல்ல போறாளா? பாத்தியா எப்படி ஆளுன்ட்டு? இந்த பொண்ணு வேணாம், வா போயிடுவோம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதும் காணாம கோழி சொல்றேன்னு சொல்லுது. ஐயோ, கொஞ்சம் நான் தெளிவுபடுத்தணும் சில விஷயங்களை. எனக்கு தான் தப்பா காதுல கேட்டுட்டு போல. இதுக்கு தான் படி படின்னு எங்க வடிச்சிங்க? என்னதுமா சொல்லு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட சேலரி எல்லாம் நான் எங்க வீட்டுல தான் கொடுப்பேன். வாட்? என்னங்க புரியாத மாதிரி பேசுறீங்க? தரகர்கிட்ட எல்லாமே சொல்லி தானே விட்டோம். என்ன சம்பளத்துட்ட உன் வீட்டுல கொடுப்பியா? நீ உன் வீட்டுல சம்பளத்துட்ட கொடுக்கறதுக்கு என் வீட்டுக்கு எதுக்கு வரணும்? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதும் காணாம வந்ததும் வராதமா சம்பளத்துட்ட வீட்டுக்கு கொடுப்பேங்கிறா. தரகர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? நான் எல்லாமே அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி தான் விட்டேன். அவர் ஏன் சொல்லலன்னு எனக்கு தெரியலங்க, சாரி. ஏண்டா வா போலாம். இந்த பொண்ணு என்ன பெரிய இது, சம்பளத்துட்ட வீட்டுக்கு கொடுப்பாளாம். கல்யாணம் ஆகி நம்ம மாப்பிள்ளை வீட்டு குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணுமென்று நினைக்காம இன்னும் பிறந்த வீட்டுக்கே செஞ்சுட்டு இருப்பாளாமா. இப்படி பொண்ணு நமக்கு எதுக்குடா? வா போலாம். அதானே, யாருங்க இந்த காலத்துல அதுக்கெல்லாம் ஒத்துக்கிடுவா? ப்ளீஸ், நான் யாரையுமே ஒத்துக்கிட சொல்லல. எனக்கு ஏத்த மாப்பிள்ளையே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி ஒருத்தன் கிடைச்சா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறேன். ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. பாத்தியில கூப்பிட்டு வச்சு எப்படி அவமானப்படுத்துறான்ட்டு. இப்படி போட்ட பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேணவே வேணாம் பாத்துக்கோ. எடி வச்சுட்டு கிளம்புடி. அம்மா 2 ஜாங்கிரி மட்டும் எடுத்துட்டு வரவா, நல்ல டேஸ்டா இருக்கு. ஒழுங்கு மரியாதையை வச்சுட்டு கிளம்பிடு, இல்ல உன்னை தொலைச்சு போடுவேன் தொலைச்சு. சாரிம்மா, உன்னோட எண்ணம் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா அது எங்க வீட்டுக்கு ஒத்து வரும்னு எனக்கு தோணல. யோ வர்றியா எப்படி? சாரிம்மா, வர்றேம்மா. ஏ சுருதி, என்னடி செய்ய போற? இப்படியே காலத்தை தள்ளிட்டு இருக்க போறியா? உனக்கு அடுத்து தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க, அது கொஞ்சமாவது உன் மனசுல நினைப்பு இருக்கா எப்படிடி? என்னம்மா நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அவங்க போனா போகட்டும், சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பீங்களா என்ன? இடி என்னத்தையும் பண்ணுங்க. இப்படியே ஒவ்வொரு மாப்பிள்ளையா வீட்டுக்கு வந்து போட்டும், அவ்வளவுதான். வெளியே எல்லாரும் தப்பா தான் பேசுவாங்க. என்னம்மா இது முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? என்னக்கா அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க, என்னாச்சு? உனக்கு பிடிக்கலையா மாப்பிள்ளைய? ஆமா, இவளுக்கு மாப்பிள்ளையா பிடிக்கல. இவளுக்கு இவ போடுற கண்டிஷன் தான் நிக்கணும் நிலையா. சரண்யா நீ உள்ள போ. இல்லக்கா, என்ன ஏதாவது பிரச்சனையா? இந்த வீட்டுல என்னைக்குதான் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு? இங்க பாரு ஸ்ருதி, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போற வழியை பாருடி.